ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துலையும் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ வழியாக மறுபடியும் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கல, எனக்கு சந்தோஷம். அது மாத்திரமல்ல, கடந்த 5 மாதம் தேவனுடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் நம்மை நன்மையாக நடத்தி இந்த புதிய மாதத்தையும் காண செய்திருக்கிறார், அதுக்குள்ள பிரவேசிக்கும் செய்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடந்த 5 மாதத்துல சில காரியங்கள், சில நன்மைகள், நாம் எதிர்பார்த்து கொண்ட காரியங்கள்ல ஒரு முடிவுகள் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். ஒருவேளை இன்னும் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், காத்து கொண்டு இருக்குமானால் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நாம் எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை எடுக்கிறோம் அப்படின்றத இதுல நம்ம பார்க்குறோம். எப்போவுமே நான் ஜெபம் பண்ணுற பிரதர், எப்போவுமே நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு காரியம் நடக்கலையே. நான் கேட்டேன், சில டைம் நடக்குது, சில டைம் நடக்கல. வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, உங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம் அப்படின்றது, அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்கிறேன். நம்ம ஒரு ஆள் நமக்கு உதவி செய்கிறாங்க, ஒரு நபர் நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நாம் அவங்களுக்கு செஞ்சதுக்கப்புறம் நன்றி சொல்லணும். ஆனால் நம்மளுடைய அப்பா அப்படி கிடையாது. ஏசப்பாவுடைய நாமத்தை நம்ம உயர்த்தி பேசும் பொழுது அவரை ஐஸ் வைக்கிறதா ஒரு அர்த்தம். இப்போ நார்மலாக நம்மளுடைய உலகத்தில் இருக்க அம்மா அப்பாட்டா ஒரு பிள்ளை போயிட்டு நார்மலாக ஒரு காரியம் கேட்குது அப்படின்னா என்ன பண்ணும்? அம்மா எனக்கு இது வேணுமா, என் நல்ல அம்மா இல்லை, என் நல்ல அப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி சொன்னது ஒன்று பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? ஓகே, என் பிள்ளை கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே போல தான் நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட நம்ம இதை ஐஸ் வைக்கிறதா வைக்கிறோம். ஸோ ஸ்தோத்திரம் செலுத்துறதுனால நம்மளுக்கு கிடைக்காத ஒரு காரியம் ஆண்டவர் நம்ம மேலே பிரியப்படுறாரு. அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது, என் பிள்ளை என்னுடைய நாமத்தை உயர்த்தது, என் பிள்ளை என்னுடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுது ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ம மேலே பிரிய வைக்கிறாரு. எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலைன்னு சொல்லி கவலைப்படுறத விட நம்ம ஒன்று பண்ணிடலாம், ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். எல்லா சூழ்நிலையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இந்த ஸ்தோத்திரம் பண்ணது ஒரு ஜபமாக ஏறெடுக்கப்படுது. அவங்கள வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்காரு, யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொத்து சுகம் சொந்த பிள்ளையின் முத கொண்டு இறந்துட்டாரு. அப்போ கூட சொல்றாரு, யோபு 1:21 இப்படியா சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதை அழகா சொல்லிட்டு பின்னாடி அப்படியே ஒன்று சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி. ஸோ அவரும் என்ன சொல்றாரு, என்னோட சூழ்நிலை, என்னோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் உயர்த்துகிற நாமமானது எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நாமம், அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும்னு சொல்லி. இப்போ நம்ம பார்த்தோம், ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் சீக்கிரமா ஏறெடுக்கப்படுது, அதுக்கு சீக்கிரமா பதில் கிடைக்குது. சரி, இந்த ஸ்தோத்திரம் செய்யறதுனால என்ன நடக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் எடுத்து வாசிக்கிற சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இதுல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு அனுப்பும் பொழுது அவர் நமக்கு பதில் தர்றார். அதாவது நம்மளுடைய காரியங்களுக்கு விடை கிடைக்குது. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா, God will reply me. அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எப்பொழுது ஸ்தோத்திரம் சொல்றோமோ, ஒருவேளை என்னோட பொருளாதார தேவைகள், ஒரு ஆசீர்வாதமான காரியம், இந்த மாதத்துல அதிகமாக நமக்கு செலவு இருக்கும். இந்த ஜூன் மாதம் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கான ஃபீஸ், அவங்களுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதை குறித்து நம்ம கவலை பண்ணோம், ஐயோ எனக்கு காசு இல்லை, என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கான தேவைகள் இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கதை விட ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரின் தேவைகளை சந்திப்பான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளையும் உங்கள் விண்ணப்பங்களுக்கு ஒரு பதிலையும் தருகிறார். பைபிள்ல அழகா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க, ஸ்தோத்திரம் அப்படிங்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறது இருக்கு. துதி செலுத்தும் பொழுது எரிகோ கோட்டைன்னு ஒரு இடம் இடிஞ்சு விடுறத நம்ம பார்க்குறோம். ஸோ துதிக்க நமக்கு இருக்கிற தடைகள், எரிகோ போன்ற ஒரு பெரிய மலை போன்ற ஒரு தடைகள், பிரச்சனைகள் இவைகள் உடையுது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் ஸ்தோத்திரம் செலுத்தும் அதுக்கு ஒரு பதில் கிடைக்குது. ரெண்டாவதாக சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்படியா இருக்குது, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து. பாருங்க, இதுல ரட்சிப்பு அப்படின்றது அதற்கான இன்னொரு வார்த்தைகளை பார்க்கும் பொழுது மீட்பு அல்லது விடுதலை வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல அப்படி சொல்லலாம், God will redeem you. நம்ம ஒருவேளை இந்த டைம்ல கடந்த 5 மாதங்களாக நான் ஒருவேளை பலவீனமா இருக்கேன் பிரதர், இன்னும் எனக்குள்ள சரீர சுகவீனம் இதெல்லாம் இருக்குது, என்னால் விடுதலை ஆகல. ஒருவேளை சில காரியங்கள் யாராலையும் சொல்ல முடியாத, யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு காரியங்களை விடுதலை ஆக முடியல அப்படின்னா, நீங்க ஒருவேளை கர்த்தரிடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு விடுதலையாக்கும்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி ரட்சிப்பு வரும் என்றால், கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அவருடைய வல்லமையானது நமக்குள்ள செயல்படும். அப்போ கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்யறதை நம்மளால உணர முடியும். ஸோ அப்போ நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தரார். மூன்றாவதாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த என்ன நடக்குது அப்படின்னா, அதே 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்குறோம், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியறலும்.
இதில் பார்க்குற 3 காரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆசீர்வதியும், 2வது போசியும், 3வது உயர்த்தியறலும். இந்த 3 காரியங்களையும் ஒரே வார்த்தைக்குள்ள அடக்கணும்னா மகிழ்ச்சி அப்படின்னு நடக்கலாம். இந்த 3 காரியம் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகுதுன்றதை பார்க்குறோம். அதே தாங்க யோபு எப்படி தன்னோட எல்லாவற்றையும் இழந்த போது ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுதும் கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டாரு, கர்த்தர் விடலை, அப்போ கூட ஸ்தோத்திரம் செலுத்துறாருல. அப்போ செலுத்தினதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்காரு, ரிட்டன் தானே அதுவும் ஆசீர்வதிக்காரு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவருக்குள்ள வந்ததும் அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது. அதே போல நாமும் எப்பொழுது ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமோ அப்போ நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. மகிழ்ச்சியான காரியங்களை கர்த்தர் நிகழ்த்துறாரு. இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டலாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, God will reply you, கர்த்தர் உங்களுக்கு விடை தருகிறார். 2வதாக God will redeem you, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். 3வதாக God will make rejoice you, கர்த்தர் உங்களை மகிழ்விப்பாராக. இந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே போல நீங்களும் விசுவாசிங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாத்தையும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. முதலாவது கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அல்லது உங்களோட உறவினர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது அவசரமாக ஜெபிக்கணும்னாலும் சரி, கீழே அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் ஆகி உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அதில் போடலாம். தமிழ் மற்றும் இங்கிலீஷ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இந்த லாங்குவேஜ்லாம் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். இந்த லிங்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.